Hello guys, welcome back. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேக் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பக்கம் வந்து ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பக்கம் வரும். ஸோ புதுசாக வந்திருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணிடலாம். இப்போ புதுசாக என்ன மேப் வந்திருக்குன்னா இது ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம விளையாடின மேப் தான். பட் நான் இதில் ஏகப்பட்ட டைம் அவுட் ஆகிருக்கேன். இருங்க போய் விளையாடி பார்ப்போம். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டேன் ஆஃப்லைனில். பட் இதுக்கு மேலே வர முடியுமான்னு தெரில. பிகாஸ் இந்த ஸ்டேஜில் நான் எப்பயுமே அவுட் ஆகிடுவேன். இந்த தடவையாச்சும் என்ன ஆகிறேன்னான்னு பார்ப்போம். ஓகே அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். அதான் சொன்ன மாதிரியே அவன் தான் வின்னு. ஸோ அடுத்த லெவலில் ஸோ புதுசாக ஏதோ ஈவெண்ட் வந்திருக்கான். அந்த ஈவெண்ட்டு தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பிளாக் டேஷ் இதில் வந்து லேசர்ஸ்லாம் வரும். அதில் வந்து தப்பிக்கணும். பிளாக்ஸ் வருமா? சைடில் தான் லேசர்ஸ் போல். ஒருத்தன் கூட எலிமினேட் ஆகலை. ஸோ இந்த 8 பேரில் நம்ம எலிமினேட் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்கப்புறம் அது இப்படியே நின்றுக்கணும். ஐயோ போச்சு. ஓகே ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். சூப்பர். அதே மாதிரி எலிமினேட் ஆகாமல் இருக்கணும். ஓகே அங்கே இருக்கா அந்த சைடு. இந்த தடவை நான் எலிமினேட் ஆகலை. போச்சு எலிமினேட்டட். சந்திப்போம். ஸோ அடுத்த ஈவெண்ட்டுக்கு பார்க்கலாமா? வாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். இல்லை ஆக்சுவலி 32 மெம்பர்ஸ் போல். அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 3 லெவலாக இது வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோக்குள்ளே வந்தேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டம்பிள் கேஸ் ரீடர் ஸ்பெஷல் வீடியோவாக இருக்குது. இருங்க அடுத்து என்னடா பிளாக் டேஷ் ரஷ். அதில் அட்வான்ஸ்டு லெவல் போலையே. நாங்கள் ஆக்சுவலி இவ்வளோ தூரம் நான் ஆஃப்லைன்லேயே வந்துட்டேன். நாங்கள் போவோம். இங்கே ஒரு லேசர் மாதிரி இருக்குது. இதில் தான் நான் ஆல்ரெடி வந்துட்டேன். ஸோ அடுத்து நான் இதில் தான் போகணும். மறந்துட்டேன் கைஸ். இதில் தான் போகணும். நான் அதை மறந்துட்டு நான் போகும்போதெல்லாம் பார்க்குறேன் இதுவே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? நான் போகும்போது மட்டும் தான். ஸோ இந்த லெவலில் இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஜெயிக்கவே இல்லை கைஸ். இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் மீ. இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராலே ஜெயிக்க முடியலன்னா அவங்களாலாம் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரோ பிளேயர் வந்துட்டேன்டா. உள்ளமா எனக்கு ஸோ இந்த ஈவெண்ட் விட்டு வெளியே போகிறது நம்ம வெளியே போக முடியாது போல. ஈவெண்ட்டு நான் எப்படி போகிறதுன்னு தெரில. ஆக்சுவலி ஒருத்தன் இதுவாகிட்டான். நம்மளும் அதே மாதிரி போயிடணும். அப்படியே போயிரு. சூப்பரா, குட், வெரி குட். ஸோ வி ஆர் த வின்னர்ஸ். ஸோ வி ஷுட் வின். அதுதானே எப்பயுமே நடக்கிறது தானே. எதிரும் என்னமோ இந்த ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கொஞ்ச நாளாக ஆற்றிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ கோழி ஸ்கின்லாம் கிடச்சிருக்கு. என்னடா விராட் கோலி ஸ்கின் என்னடா கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோழி ஸ்கின் கைஸ். கோழியோட ஸ்கின் என்னமோ இதோ போச்சு. நீ பாருங்க 4 பேர் தான் உள்ள போயிருக்காங்க. அதுக்கே இங்கே பாருங்கள். நான் இந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். 4 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுலேயும் நம்ம ஜெயிக்க முடியல. அடுத்து அதுக்குள்ளே ஆடை போட்டு வேறு போயிட்டுருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம். ஸோ இதில் 10 பிளேயர்ஸ் தான். இதில் ஒருத்தனா நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா போதும். அதாவது நம்மளோட டாப் 1ல் இருக்கணும்.
ஸோ இதில் டாப் 8க்குள்ளே வரணும் கைஸ். 8 பேர் தான் இதில் செலக்ட் ஆக முடியும். பட் அப்படின்னா 2 பேர் அவுட் ஆகணும். நான் வந்து 8 பிளேஸில் போயிட்டேன்னா கூட பரவாயில்லையா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான மேப் தான். ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட் இயர் 2023 லான்ச் பண்ண மேப்பு. ஷோ இந்த வருஷம் எதுவும் புதுசாக லான்ச் பண்ணல போல். அப்பாடி இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையாக போய்க்கலாம். ஆனால் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு கைஸ். இங்கெல்லாம் கொஞ்சம் கீழே போனோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ஸோ அதனால் மேலாலே அப்படியே போயிடலாம். ஏன்னா கீழே நான் பார்த்த வரைக்கும் டிஃபிகல்ட்டு தான். சொன்ன மாதிரியே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேலாலே நம்ம கோவம் வருது. ஸோ ஓகே, இங்கே வந்தாச்சு. ஆஹா, இங்கே வந்து அவுட் ஆகிட்டேன்டா. அப்படியே ஓகே. இப்போ போச்சுடா அவுட்ரா கண்டிப்பாக சொல்கிறேன் அவுட்ரா. நம்ம அவுட்டு தான். போச்சுன்னா 3 பேர் தான். இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவனாச்சும் ஒருத்தன் போயிருக்கணும். அவனும் போகலன்னா நல்லது. யாரா இவன்? போடா. எனக்கு அப்புறம் வந்து நீங்கள் போயிடுவீங்க போலியே. அப்போ எலிமினேட்டு. இதுலேயும் 6 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. நம்ம தான் நூப் ஆகிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கேமுக்குள்ளே வந்து. இப்போ ஒரு லெவலில் கூட செலக்ட் ஆக முடியல. இப்போ நம்ம ஈவெண்ட்டே ப்ளே பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக லெவலுக்கே போயிடும். வாங்க. ஸோ கேம் ப்ளே பண்ண வரோம். கேமிங் தான் இது. ஸோ இன்டர்நெட் கேஃப் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டம்பிள் கேஸ் கேட்கறதுக்கோசரம். பிகாஸ் ஒன்று ஸ்பேஸ் இல்லை. ஸோ புதுசாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் முடிஞ்சிச்சுன்னா பண்ணிடலாம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ஹம்பிள் ஸ்டம்பிள். இதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம் ஓகே வசந்தன் காலம் அந்த மாதிரி அந்த டைமில் இது விளாண்டுது. அதுக்கடுத்து இன்றைக்கி தான் விளாட்றோம். அது ஒரு காலம். இந்த கேம்லாம் விளாண்டு எலிமினேட் ஆகி ஃபீல் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா திமிர் வந்துடும். இதில் எத்தனையோ தடவை ஃபஸ்ட்டு டைம் விளாடும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் சைடில் போய் விழுந்துடுவோம். ஆமாம் வாங்க வந்துட்டோம். அவ்வளோதான். கதை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஜெயிச்சிச்சு. போயிடுறா. யூ கேன்ரா. கூட வெரி குட்ரா. இவ்வளோ பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இருங்க, எல்லோரும் வெறுப்பேற்றிட்டு போவோம். கொஞ்சம் ஒரு கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் ஜெயிக்க மாட்டோம். ஸோ அடுத்த லெவலில் சந்திப்போம். கைஸ், யார் கைஸ் இவன்? ஸ்டார்டிங்லேயே இருக்காங்க கைஸ். இன்னும் முன்னாடி கூட வரல கைஸ். நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம். ஸோ இந்த ரவுண்டில் 14 பேர் தான் குவாலிஃபை ஆகிருக்கோம். அதில் நம்மளும் ஒருத்தர் எங்கடா போயிட்டான். நான் இங்கே இருக்கோம் கைஸ். ஸோ வாங்க அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த லெவலும் அந்த கால லெவல் தான். வசந்தன் காலங்கிற மாதிரி இது ஜங்கிள் ரோலு பயங்கரமானது. இந்த சேத்துல வாரி நான் எத்தனை தடவை ஃபெயிலாக இருக்கேன்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு சங்கடமாக இருக்கும். வாங்க போவோம். இந்த தடவை அந்த சங்கடம்லாம் இருக்காதுன்னு நம்புகிறேன். வாங்க போவோம். அப்படியே போடா. சூப்பர்ரா, வெரி குட்ரா. கைஸ், we are improving கைஸ். இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு. பார்ப்போம் இருங்க, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நடுவில் ரெக்கார்ட் கட் ஆகிடுச்சு. அதுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம். அதனால் லேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக பண்ணியிருக்கோம்.
வி ஆர் த ஃபஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்தது தான் இருக்கட்டும். நடுவில் ரெக்கார்டிங் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது பண்ண முடியல. ஸோ அடுத்த பிளேயர் பார்ப்போம். இப்படி அடுத்த டைம் வரலாம். அடுத்த லெவலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்தோன்னா நமக்கு தான் கைஸ் மாசு கெத்து எல்லாமே. இதுக்கு முன்னாடி நம்ம 6 கப் அடிச்சிருக்கோமா, 6 கப் அடிச்சிருக்கோம். இந்த தடவை எப்படியாச்சும் அதை ஏற்றிடணும். 7 கப்பு ஆக்கிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுவும் வீடியோ போடும்போதே அதெல்லாம் நான் ஆஃப்லைனில் ஜெயிச்ச கப்பு 3 கப்பு வீடியோவில் ஜெயிச்சது. இந்த தடவை 4 ஆக்கணும். வாங்க பார்ப்போம். ஸோ அடுத்த லெவல் திருப்பி நான் கட் பண்ணிட்டேன். பிளாக் டேஷா ஓகே பர்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட்டில் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். நான் சொல்லிட்டேன் மாறிட்டேன்னா சூப்பர் கேஸ். ஆமாம் கரெக்டாக நம்ம இதே மாதிரி முன்னாடியே இருந்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். ஒருத்தவங்க எலிமினேட்டே ஆகாமல் ஜாலியாக விளாட்றானுங்களே. நம்ம எலிமினேட் ஆகிடுவோமா? அடா ஓ மை காட் வா, இன்னும் ஒருத்தன் கூட எலிமினேட் ஆகலையே. எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக விளாட்றாங்க போல். அப்போ நம்ம அவுட்டாக இருப்போம் நேரத்துக்கு மற்றவனுங்கள பார்த்துட்டு. ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். 2 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. ஓகே 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 வந்தாச்சு. சூப்பர் 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 சூப்பர். சே லாஸ்ட் செகண்டுக்கு 7 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போங்கண்ணா நீங்கள் ஜெயிச்சதுக்கு நான் என்னடா பண்ணுறது. லாஸ்ட்டு செகண்ட் 1 செகண்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக விட்டுட்டேன். எதையோ யோசிச்சு விட்டேன். பார்ப்போம் இந்த தடவை ஜெயிக்கிற மாட்டு. இதுதான் லாஸ்ட். ஸோ அதுக்குள்ளே ஆட் போட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் சந்திப்போம். ஸோ அடுத்த லெவலில் இதே இந்த தடவை சொல்லுன்னு தெரியும். ஸோ பெயின்ஸ் கேஷ் இதுதான் லாஸ்ட்டாக நம்ம விளையாட போகிற ரவுண்டு. இதில் மட்டும் அவுட் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், கருத்துருக்கே சேரும். ஸோ ரீசெண்டாக நம்ம போட்ட ஷார்ட்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த முருகருக்கு 170ங்கிறது பயங்கரமான வியூஸ் தான். ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 5 பேர் தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 பேரோ 6 பேர் தான்னா அதில் எனக்கும் வியூஸ் கிடச்சிச்சிங்கிற போது எனக்கு கொஞ்சம் பெருமை. அந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை பேர் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஐ மீன் ரீமிக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஃப்யூச்சரில் போடுறேன். அது யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வீடியோ போடுறேன். நீங்களாம் நினைப்பீங்க இந்த வீடியோ போடுறதே பெரிய விஷயமா இருக்கும், உனக்கெல்லாம் அந்த வீடியோ தேவையாடான்னு நீங்களாம் கேட்பீங்க. பட் ஸ்டில் நான் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் இன்னும் வியூஸ் அதிகமாகும். ஏடா அவன் வீடெல்லாம் வச்சுருக்கானுங்க. நம்மளும் ஒரு வீடு வாங்கிடலாமா? இங்கே இந்த கிரக பிரதேசமே பண்ணிடுவாங்க போல். யாரா இவனுங்க? ஐயோ அதேமாதிரி ஆக்சுவலி நான் விஜய் ஃபேனு. அதனால தான் எத்தனை தடவை தோத்தாலும் பொங்கியிருந்து வரேன். போச்சு 6 பேர், நம்ம 10 பேர் தான். இதுதான் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். இந்த லெவலே ஜெயிச்சுட்டு இந்த இதில் ஜெயிக்க முடியல. வெயிட் வந்தாச்சு என்னங்க எவனாச்சும் வெறுப்பேற்றிட்டு போகுமா? சே லாஸ்ட் டைம் மாதிரி என்னை தள்ளி விட்டானுங்க. நானே ஜெயிக்கல, பொறுமையாக ஜெயிச்சுக்கிறேங்க. இவனுங்க தள்ளி விட்டானுங்க. பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் லெவலில் குவாலிஃபை ஆச்சு. இதில் மட்டும் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா 16 பேர். 16 பேரில் என்னடா நம்மளும்னு சொன்னால் அதுக்குள்ளே என்னடா ரவுண்ட் ஓவர் அதே இடத்துல நிறுத்தி வச்சுருக்கீங்க. நானும் போட்டு இருக்குன்னு கேட்குறேன். லெவலே மாற்ற மாட்டேங்கிறானுங்க. பார்ப்போம். ஸோ கேஸ் இந்த லெவல் வேஸ்ட்டு போல. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நானும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் இந்த லெவல் போகிற மாதிரி தெரில. ஸ்டம்பிள் கேஸில் எதுக்கு இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இந்த லெவல் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த லெவலில் சந்திப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் டாட்டா வரட்டா பாய் 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 பாய்.